4 பேர் சாப்பிட்ற மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. காய் எல்லாமே ஒரு ஹாஃப் குக்காகிற வரை வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். ரைஸில் வந்து ஆல்ரெடி சால்ட்டு போட்டு நம்ம வடித்து வச்சுருக்கோம். அந்த ரைஸை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு சோயா சாஸ் சேர்த்துட்டு கார்னிஷ்காக மேலே வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது கூட நீங்கள் எக்கு வேணாலும் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது கூட நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஃபைனலாக மேங்கோ ஐஸ்கிரீமோடு முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.